ஹே காய்ஸ், இன்னைக்கின்ட்டு பயங்கரமான ஒரு மேட்ச். இன்றைக்கி சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இன்றைக்கி ராஜ்கோட்டில் இன்றைக்கி மேட்ச் நடக்க போகுது. யார் ஜெயிக்கிறாங்கிறது நமக்கும் தெரியலை. அண்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு ZPL அப்படிங்கிறது ஒன்று இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. அண்டு கிரவுண்டு பார்க்க செம சூப்பராக இருக்குது. இப்போது என்ன பண்ண போகிறோம், எந்த டீம் ஜெயிக்க போகிறோன்னு தெரியல. அண்டு விளையாட போகிறோம் கண்டிப்பாக. இப்போ இருக்கும்போது சரியில்லை. அண்டு ஓகே, இப்போ வந்துட்டு சென்னைக்கு வந்து 3 ஓவரில் 27 ரன் எடுக்கணும். அண்டு இது கொஞ்சம் கஷ்டம்தானே எடுக்கிறது ஈஸி. அடுத்து ருத்ராஜ் கைக்வாட் நான் ஸ்ட்ரைக்கரை இறங்குறாரு போல. ஆஹா, சிவம் டூபே ஸ்ட்ரைக்கரை இன்றைக்கி இறங்குறாரு. ஸோ இன்னைக்கு மேட்ச் தெரிக்க போகுது. ஒரு அடி வெளுன்னு எடுக்க போகிறார் சிவம் டூபே. சரி, ஓகே, 2 பேர் வந்தாச்சு. அண்டு எப்படி மேட்ச் போக போகுது தெரியல. அண்ட் பொறுத்திருந்து பார்த்தால் தெரியும். ஓடுறாங்க. அவுட்டு வந்தோம், டக் அவுட்டு. ஒடே அப்பா, ஐயோ, ருத்ராஜ் கைக்வாட் டக்கு. அண்ட் அஜிங்கியா ரஹானே இன்னைக்கு இப்போ இந்த டைமில் இறங்குறாரு. அடிப்பாரா மாட்டாரா தெரியலையே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வந்தோன்னு இன்னொரு அவுட்டு. ஸ்டம்ப்பு தெரிச்சிருச்சு. ஒட்டியோம்மா, ஸ்டம்ப்பு தெரிச்சிருச்சு. ஓ, யார் இறங்குறா? ரச்சின் ரவீந்திரா. ஓடே அப்பா, நியூசிலாந்து பிளேயருங்க இவர். எப்படி ஆட போகிறா தெரியல. பொறுத்துட்டு பார்க்கலாம். அண்டு டைம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. சைக்கிள் கேப்பில் ஒரு ரன் எடுக்கலாம். நாட் அவுட்டு. இப்போது சைக்கிள் கேப்பில் ஒரு ரன் எடுத்துட்டாங்க. அண்ட் 6 போகாதா இல்லைங்க, 6 போகல, ரன்னு தான் போகுது. என்னங்க டொக்கு வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 போகாத அடிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஒருத்தருந்த பார்க்க முடியும். அடி 6 தெரிச்சிருச்சு. 6 ஐயோ வா, வேற லெவல் 6 இது. அண்டு ஐயோ, இந்த வாட்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யார்? ரச்சின் ரவீந்திரா. இல்லைங்க, கரெக்ட் பால் தான். புவனேஷ்குமாரோட ஓவர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வாஷிங்டன் சுந்தரோட ஓவர் தான் இது. அண்ட் இந்த வாட்டி கன்ஃபார்ம் மேட்ச் தெரிக்கும். வாட்டி யார்? சிவம் தூபே செம்மையான 6. ஐயோ, பறக்க விட்டாருங்க. திரும்பவும் 6 போகுமா? ஓ, கரெக்ட் பால். அடிச்சிருந்தா செமையாக இருந்திருக்கும். அண்டு 6 அம்மா, 6 சொல்லி வாயப்படல. சாரி பாஸ், 6 போகணும்னு எதிர்பார்த்தோம். நல்ல ஒரு 4 போச்சு. பவுண்ட்ரி எப்படி போகும்னு தெரியல. ரன்னா? ஆமாங்க, ரன்னுங்க. ஒரு ரன் எடுத்துக்காங்க. எப்படி போகுதுன்னு தெரியல. பொறுத்துட்டு பார்த்தா தெரியும். போடுறாங்க போகிற பாலை. வைடு தான் நினைக்கிறேன். அம்பையர் வைடு கொடுங்கோ. வைடுங்க, கரெக்ட் தான், வைடு தான், கரெக்டாக வைடு போயிருக்கு. ஸோ திரும்பவும் யார்? ரச்சின் ரவீந்திராவா இந்த வாட்டி? 6 அவுட்டு. ஸ்டெம்பு தெரிச்சிருச்சு. அவுட்டு. எம்மா, ரச்சின் ரவீந்திரா. ஓடே அப்பா, சாமி தாங்க முடியலடா சாமி. அடுத்து யார் இறங்குறா? மகேந்திர சிங் தோனி. ஐயோ, தலை தோனிங்க. டே ஓப்பா, லெக் சைடில் ஒரு 6 தெரிக்க விட்டுருக்காரு. 6 வா. அடுத்து யாரோட? அபிஷேக் சர்மா. இந்த ஓவரில் தெரிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். 6 இல்லை, 4ங்க.
நல்ல ஒரு போர் போயிருக்கு இந்த டைமில். ஓ மை காட், சென்னை 7 ரனுக்கு ஜெயிச்சிருச்சு, 7 விக்கெட்டுக்கு ஜெயிச்சிருக்கு. மேட்ச் சம்மரியை பார்த்தா சிமன் டூபே ஃபஸ்ட்டு புவனேஷ்குமாரோட ஓவரில் அவுட் ஆனாங்க. அண்ட் சச்சின் ரவீந்திரா, வாஷிங்டன் சுந்தரோட ஓவரில் அவுட் ஆனாங்க. அண்டு எம்எஸ் தோனி கடைசி 3வது ஓவரில் அபிஷேக் சர்மா பவுலிங்கில் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு கையோட. அண்ட் அடுத்த மேட்ச் பார்க்கலாம். பாய் பாய்.